Hi. நம்ம சேனல் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது என்னோட ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ரொஃபஸர் சண்முக பிரபு அப்படிங்கிறவர் தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டாபிக் அங்கே இங்கே போயிட்டு அப்படியே பனமா கேனல் பக்கம் வந்துச்சு. அப்படியே இந்த பனமா கேனல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் ஷிப்பில் இதில் எப்படி இந்த கேனலில் கிராஸ் ஆகி போகுது, கப்பலை எப்படி ஒவ்வொரு பிளாக்காக மாற்றி கொண்டு போவாங்க அப்படிங்கிறத ஒரு ரஃபாக போர்டில் வரைஞ்சி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாரு. அன்னைக்கு அந்த கிளாஸ் முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த யூடியூப்ல ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இந்த பனமா கேனல்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத. கண்டிப்பா இங்க ஒரு நாள் போவோம் அப்படின்னு தெரியும். ஆனா கண்டிப்பா நினைச்சு பார்த்ததுல நான் இதை வீடியோவா அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்ல அப்படின்ட்டு. வெல்கம் டு மாடர்ன் தமிழ். கப்பல் துறைக்கு இந்த பனமா கேனல் எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா, நார்த் அமெரிக்கால இருந்து கிளம்புற ஒவ்வொரு கப்பலும் சவுத் அமெரிக்காவை சுத்திட்டு தான் யூரோப் போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பொருள் செலவாகும், அதுக்காக நிறைய நாட்கள் ஆகும். இதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு சவுத் அமெரிக்காவுக்கும் நார்த் அமெரிக்காவுக்கும் நடுவுல பனாமாங்கிற நாட்டுல ஒரு கெனல் கட்டுனா அது ரொம்பவும் ஈஸியா இருக்கும் கப்பல் போயிட்டு வர அப்படின்னு முடிவெடுத்தாங்க. சுவிஸ் கேனலை கட்டின பிரெஞ்சு நாட்டுக்காரங்க தான் இந்த பனாமா கேனலையும் கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா இங்க பெரிய பெரிய மலைகள் உடஞ்சி கிணல் கட்ட வேண்டியதா இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் கடல்களோட நீர் மட்டம் வேற வேறையா இருந்துச்சு. அது போக அங்க நிறைய டெங்கு மலேரியாவை பரப்புற கொசுக்கள், விஷ பாம்புகள் அப்படின்னு நிறைய இருந்ததுனால இந்த கிணல் கட்டுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான காரியமே கிடையாது. இருந்தும் அவங்க முயற்சி பண்ணாங்க. 1881 இருந்து 1889 வரைக்கும் இந்த கிணலை கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி 20,000 பேர் இங்க இறந்துட்டாங்க இந்த கிணல் கட்டும்போது. எதிர்பார்த்ததை விட அதிகமான உயிர் சேதமும் பொருள் செலவும் ஆனதுனால பிரெஞ்சு நாடு இங்க கிணல் கட்டுறத கைவிட்டுறாங்க. ஆனா அமெரிக்கா 1904 இங்க கிணலை திரும்பவும் கட்ட ஆரம்பிச்சு 1914 சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கு என்ன, அமெரிக்கா நார்மலான கிணலா இல்லாம வாட்டர்லாக் சிஸ்டம் மூலமா கிணலை கட்டி முடிக்கிறாங்க. அமெரிக்கா இந்த கிணலை கட்டி முடிக்க 10 வருஷம் ஆச்சு. இதுல 5,000 பேர் உயிர் இழந்துட்டாங்க. 25,000 பேர் இறந்துதான் இந்த கிணலே உருவாச்சு. இந்த பனாமா கேனலை வாட்டர்லாக் சிஸ்டம் முறையை பயன்படுத்தி கப்பலை 85 அடி உயரத்துக்கு ஏத்தியும் இறக்கியும் ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போறாங்க. இந்த கிணலை கடக்கிறதுக்கு ஒரு கப்பலுக்கு 8 இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஒரு நாளைக்கு 35 இருந்து 40 கப்பலும் வருஷத்துக்கு 13,000 இருந்து 14,000 கப்பலும் இந்த கிணலை கடந்துகிட்டு இருக்கு. இந்த பனாமா கேனலால மட்டும் பனாமா நாட்டுக்கு $2 மில்லியன் வருஷத்துக்கு வருமானம் வருது. இந்த பனாமா கேனல்ல நேரடியா 10,000 பேரும் மறைமுகமா 40,000 பேருக்கும் இந்த பனாமா கேனல் வருமானம் தந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பனாமா கேனல்ல பயணிச்சதுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.